ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, ஆவிக்குரிய அதிகாரம் என்றெல்லாம் படிச்சோம். இன்னைக்கு கொஞ்சம் பாஸ்டரா நிறைய வசனங்களை எல்லாம் உங்களோடு புரட்டாம, வசனத்தை எல்லாம் புரட்டாம, உக்ரான ஊழியம்னா என்ன, இதுல இருக்கக்கூடிய ஒளிந்து கொண்டிருக்கிற ரகசியங்கள் என்ன என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்கிட்ட ஒரு பேனா இருக்குது, நல்லா பாருங்க. இத்த சொல்லுங்க, இத்த சொல்லுங்க. சரி, இத சொல்லுங்க. ஏன் எல்லாம் பல்லி இழிக்கிறீங்க? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சரி, இந்த பேனா எழுதுவதற்கு 40 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். எவ்வளவு கொடுத்து வாங்கினேன்? 40 ரூபாய் கொடுத்து வாங்க. இத குறைஞ்சது 4 வாரத்துக்காவது பயன்படுத்தணும். குறைஞ்சது 40 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டேன்ல, குறைஞ்சது 4 வாரத்துக்காவது பயன்படுத்தணும். இப்போ இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்குது. சில பேனா மர வச்சது, சில பேனா அழுத்துனா லாக் ஆயிடும். இது புஷிங் டைப். இது என்ன? புஷிங் டைப். இன்னொன்னு மர வச்சது. இது நினைச்சுக்கலாமே, இது என்ன? மர வச்சது. இது ரெண்டும் நான் பணம் கொடுத்து வாங்கினது. ரெண்டும் பேனா எழுதுகோள். ஆனா இந்த பேனாவை பயன்படுத்துறதுக்கு முன்னால இது மர உடையதா புஷிங் டைப்பா, மூடிய கட்டுறதுக்கு முன்னால, கழட்டி உடைச்சிட்ட பிறகு இல்ல, மூடிய கட்டுறதுக்கு முன்னாலேயே அது என்ன டைப்புன்னு பார்க்கணும். 4 வாரத்துக்கு வர வேண்டிய 2 வாரத்துல உடைச்சிட்டா நான் 20 ரூபாவை நஷ்டப்படுத்திட்டேன். 4 வாரத்துக்கு தான் இது 40 ரூபாய். அத 2 வாரத்துல நான் உடைச்சிட்டா எவ்வளவு நஷ்டப்படுத்திட்டேன்? 20 ரூபாய் தானே. 20 ரூபாய் தானே. ஆமா தானே. எல்லாம் எடுங்க, 20 ரூபாய் எடுங்க, கொடுங்க. ஐயா ஒரு 20 ரூபாய் கொடு, நீ ஒரு 20 ரூபாய் கொடு, நீ ஒரு 20 ரூபாய். இப்படியே 100, 20, 2000 ரூபாய் தேத்திடுவோம் போல இருக்குது. என்னன்னு சிலர் மனம் வந்து கொடுக்கலாம் கூட. வேறு சிலர் என்ன யோசிப்பாங்க, நீ உடைச்ச நான் கொடுக்கணுமா? கரெக்டா? சரி, இப்போ ஒரு பொருள், அதை 4 வாரத்துக்கு நான் கொண்டு வரணும். எது ஸ்டீவர்ட்ஷிப், உக்ரான ஊழியம் எது தெரியுமா? 2 வாரத்துல உடைச்சிடுறது இல்ல, 6 வாரத்துக்கு கொண்டு வரணும். எழுதாம இருந்தா உங்கெதி தான் எனக்கும். நான் எழுதாம இருந்தா உங்க வீட்டுல உன்ன உக்கார வச்ச மாதிரி எங்க வீட்டுல என்ன உக்கார வச்சிருவாங்க. எழுதணும், திறம்பட எழுதணும், உடைக்காம எழுதணும், குறித்த நாளை விட அதிகமாத்த பயன்படுத்தணும். இது
இது 4 வாரத்துக்காக பயன்படுத்தப்பட்டது. இது 4 வாரத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது. 4 வாரம் வரல நான் பயன்படுத்திட்டு விட்டுட்டேன்னா நான் சாதாரண மேனேஜர். நான் யாரு? மேனேஜர். நான் யாரு? ஐ மேனேஜ்ட் இட் ஃபார் 4 weeks. நான் மேனேஜர். ஆனா இன்னும் 2 வாரத்துக்கு நான் கொண்டு வந்தா நான் சூப்பர் மேனேஜர். பைபிள்ல என்ன சொல்லுதுன்னா உக்கரான ஊழியன்னு சொல்லுது. என்ன சொல்லுது? உக்கரான ஊழியம். இப்போ இந்த உக்கரான ஊழியம் என்பது கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்தது. எப்படி கொடுத்தது? கர்த்தர் கிருபையா நமக்கு கொடுத்தது இந்த உக்கரான ஊழியம். சரி, உண்மையுள்ளவன் என்று எண்ணி. எப்படி? உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை கர்த்தர் உனக்கும் எனக்கும் கிருபையா கொடுத்துக்கிறார். சரியா? எப்படி கொடுத்துக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. கிருபையா கொடுத்துக்கிறார். சரி, இப்போ இந்த 2 வாரத்துக்கு அதிகமா நான் எடுத்துட்டு வந்தேன் பாருங்க. இந்த செயல் ஆண்டவருக்கு பிரியமானது. நான் மட்டும் 4 வாரத்திலே உடைச்சிட்டா நான் மேனேஜர். ஏன்னா இது லைஃப் எவ்வளவு தான்? 4 வாரத்துக்கு கொண்டு வந்துட்டேன். சிலர் ஆட்டிடியூட் எப்படி தரமா? 4 வாரம் முடிஞ்சிச்சு, அது லைஃப் முடிஞ்சிச்சு, புதுசு வாங்கி கொடு. பாவம் இல்லை, இட் இஸ் நாட் சின். பாவம் இல்லை, ஆனா அது நல்ல செயல் அல்ல. இந்த 4 வாரத்துக்கான ஒரு பொருளை இன்னும் 2 வாரம் கூட்டி எத்தனை வரும் பாரு, அது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு லாபம் தானே. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அது என்ன? எவன் ஒருவன் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு லாபமானதை இருக்கிற சொச்ச வருமானத்தில், இருக்கிற கொஞ்ச ஆதாயத்தில் செய்கிறானோ அவன் தான் உண்மையான உக்கரானக்காரன். புரிஞ்சுச்சா? நம்ம நிறைய பிப்ளிக்கல் எக்கனாமிக்ஸ் அதெல்லாம் படிச்சிருக்கிறோம். வழக்கமா பாஸ்டர்களுடைய ஒரு கருத்து, எங்க சர்ச்சில் வருமானம் இல்லை, ஜனங்க நிறையா காணிக்க தசம்பாகம் கொடுக்கறவங்க இல்லை, அவங்களே எங்க கையை எதிர்பார்த்துக்கிறாங்க, அவங்களே எங்க கிட்ட உதவி கேட்டுக்கிறாங்க. நான் இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு கூடுமான மட்டும் வாழ்நாள் எல்லாம் குறைச்சல் பாட்டையே பாடிட்டோம். நான் இங்க யாரையும் குற்றப்படுத்தல, நான் யாரையும் குற்றப்படுத்தல, அது என் வேலையும் இல்லை. உங்களை நான் விரல் நீட்டினா நீங்க அத்தனை பேரை என்ன நீட்டுவீங்க? என்னத்துக்கு வம்பு? நமக்கு அது தேவையில்லை. ஆனா ஒரு ஊழிய வளர்ச்சிக்கு எது ரொம்ப முக்கியம்? உக்கரான ஊழியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ ஒண்ணு நாம கவனிக்க வேண்டிய 3 காரியங்கள், முக்கியமான 3 காரியங்கள் நிறைய இருக்குது. மூணு முக்கியமான காரியங்கள் இருக்குது. ஒண்ணு டைம், ரெண்டாவது ட்ரெஷர், மூணாவது டேலண்ட், வரங்கள். இங்கிலீஷ்ல 3T சொல்லுவாங்க: டைம், ட்ரெஷர், டேலண்ட். இதை நம்ம எப்படி கையாளுறோம்? How do we handle time, talent, treasure? சொல்லுங்க.
சொல்லுங்க. டைம், டேலண்ட், ட்ரெஷர். 3T. 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 டைம், டேலண்ட், ட்ரெஷர். நேரம். நேரம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஆர்லஸ் அண்ணன், என்னுடைய ஆசான், சொல்லுவாரு, டைம் இஸ் ப்ரெஷியஸ் தென் மணி. பணத்தை விட நேரம் விலையேற பெற்றது. பணத்தை விட நேரம், சொல்லுங்க, விலையேற பெற்றது. பணத்தை விட நேரம் விலையேற பெற்றது. ஓகே. காலம் பொல்லாதவைகள் ஆனபடியால், நாட்கள் பொல்லாதவனானபடியால் காலத்தை, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இல்ல, நாட்கள் எப்படி இருக்குது? பொல்லாததா இருக்கிறது. ஆகவே காலத்தை என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்தி. எப்படி காலத்தை பிரயோஜனப்படுத்துறது? ஒரு 5 நிமிஷம் அதை பத்தி பார்க்கலாம். நேரம் அல்லது காலம் பிரயோஜனப்படுத்துறது எப்படி? இப்ப நாம ஊழியக்காரர்களா இருக்கிறோம். நான் இப்ப பாஸ்டர்ஸ் கிட்ட பேசுறேன். எனக்கு கூட ஸ்ட்ரகிள், போராட்டம் எதுல தெரியுமா? டைம்ல. நானு ரெடி ஆகுறது எப்படி தெரியுமா? தெரியாதுன்னா, அடுத்த முறை மீட்டிங் கூப்பிட்டீங்கன்னா உங்க சர்ச்சு பக்கத்துல காரை நிறுத்திட்டு பின்னால போவேன். கார் பின்னால அந்த பேக் டோர் இருக்குது பாரு, அதை தூக்கிடுவேன். அங்கவே பேண்ட்டை கட்டிட்டு, பழைய ஆப் பேண்ட் இல்ல வேஸ்டியை கட்டிட்டுன்னா போட்டுக்குவேன். டி ஷர்ட் எப்படி கட்டிட்டு, வெள்ளை ஷர்ட் பட்டன் போட்டுனே எங்க வருவேன். அவ்வளவுதான் நம்ம டைம் அவ்வளவுதான். ஏன்னா மேல இருந்து ஆண்டவர் பார்த்துங்கிறாரு. ஃபர்ஸ்ட் நானு, பிரதர், ஒரு பக்கத்துல ஏர் கண்டிஷன் சூட் ரூம் புக் பண்ணிடுங்க. நான் நேர களைப்பா வருவேன்னா, நானு எப்படி வருவேன்? களைப்பா வருவேன். ஆகவே நேரா ரூம் உள்ள போயிட்டு ஃப்ரெஷன் அப் ஆயிட்டு, என்னது, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். அதுவும் மெசேஜுக்கு ஒரு 2 நிமிஷம் இருக்கிறப்போ சொன்னீங்கன்னா அப்படி அடக்க இறங்கி வந்துடுவேன். இந்த கழுதைக்கு அந்த சோகம் எல்லாம் தேவையா? இந்த குணங்கெட்ட கைதைக்கு அந்த சோகம் எல்லாம் தேவையா? தேவையில்லை. நமக்கு அது தேவையில்லை. பந்தா பண்றது ஊழியத்துக்கு உதவாது. எம்எல்ஏக்கு உதவும், எம்பிக்கு உதவும், கவுன்சிலருங்களுக்கு உதவும், ஊழியக்காரனுக்கு உதவாது. உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறவங்களுக்கு சலிப்பு வரக்கூடாது. இருந்தாலும் என்ன, ஏசி ரூம் கேட்கறான். ஓ, நம்ம ஐயா காண இந்த மாசம் ஆர்கே நகர் பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்ல என்னை கூப்பிட்டாரு. நான் கூப்பிட்டப்பவே சொன்னேன், நான் வந்தா உனக்கு ரொம்ப செலவாவாயான்னு. அவர் கேட்கல, இல்ல இருந்தாலும் வாயான்னு கூப்பிட்டாரு. நானும் போனேன். நான் போலன்னா அங்க நடக்கிற வழக்கமான ஃபெல்லோஷிப் மீட்டிங்க்கு 50-60 பேர் வருவாங்க. நான் வரேன்னு தெரிஞ்சதும் 120 பேர் வந்துட்டுக்கிறாங்க. இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் தான், இந்த நல்ல உள்ளங்கள் தான் இதை என்ன பார்க்க வந்தீங்க, பரவாயில்ல. ஆனா என்ன கூப்பிட்ட ஊழியக்காரனுக்கு செலவு தானே, அவருக்கு செலவு தானே. சாப்பாட்டுக்கு என்ன ஆயிடுச்சு? டபுள் ஆயிடுச்சு. சரி, ஏன் வந்தீங்க? இந்தா இவர் 50 ரூபாய் நோட்டு மாத்தி கொடுத்தாரு, அப்படியே கொடுப்பேன். நானு வாங்கிக்கின்னு வரேன், உங்ககிட்ட வாங்கின்னு போயிடுவேன். நானு
இதுல ஒரு பெருமை, எல்லாருக்கும் 50 ரூபாய் கொடுத்தேன். இந்த வட சென்னை என் கீழே என் கண்ட்ரோல்ல இருக்குது. 2000 ரூபாய் மீன் குழம்பு சோறு கொடுத்துட்டேன். இவர் சொல்றதுதான். இதுல வேற எனக்கு வட சென்னை என் கீழே என் கண்ட்ரோல். சேகர் பாபுக்கு சொல்லாத, போட்டு தள்ளிடும். சரி கவனிங்க, நான் வந்தா உனக்கு செலவு. தாவீது அவங்க பையன் அம்னோனை கொலை பண்ணோன்ற எண்ணத்துல தாவீதை கூப்பிட்டான். தாவீது சொல்றப்ப, நான் வந்தா உனக்கு மயிர் கத்தரிக்கிற வேலை, நான் வந்தா உனக்கு செல்லுவிடா. ஏன்? சரி நீ வராத, உன் பிள்ளைங்களை அனுப்பு, அம்னோன்னு அனுப்பு. அவன் தாமாருக்காக பழிவாங்க பிளான் பண்ணிக்கிறான். ஏன்பா அவனை கூப்பிடுற? இல்ல அனுப்பணும்னு அனுப்பிச்சு வச்சான், அங்க சா வச்சுட்டான். அது வேற விஷயம். இப்ப தாவீது பயன்படுத்தின வார்த்தை, நான் வந்தா உனக்கு என்ன ஆகும்? செலவாகும். ஊழியத்துல நம்ம வந்தா செலவாகக்கூடாது. செலவானா நீ நல்ல உக்கரான ஊழியக்காரன் கிடையாது. நல்ல உக்கரான ஊழியக்காரன் கிடையாது. அழைக்கிற ஊழியர்களுக்கு நீ பாரமா இருக்கக்கூடாது. மனம் வந்து அவங்க காணிக்க கொடுத்தா தயக்கத்தோட தான் நான் ஏத்துக்கிறேன். உண்மையா சந்தோஷம், அது இந்த ஊழியத்துக்கு தான் செலவிடப்படுது. நீ கொடுக்குற காணிக்க எனக்கு என்ன ஊழியர்ச்சு, இது தேவையுள்ள ஊழியம், இது மட்டும் தான். சர்ச் மினிஸ்ட்ரி அது பார்த்துக்கிறாங்க, ஸ்கூல்ல அது பார்த்துக்கிறாங்க. ஆனா தேவையுள்ள ஊழியம் இதுதான். நான் உங்ககிட்ட வந்தா நீங்க கொடுக்குறீங்களே காணிக்க, அது எதுக்காக செலவிடப்படுது தெரியுமா? இதோ இந்த ஊழியத்துக்கு தான் செலவிடப்படுது. சரியா? இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பணத்துக்காக நான் சொல்றேன், அந்த நேரத்துக்காக நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அந்த நேரம். அவங்க 10 மணி அப்படின்றாங்களா, 10 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னால அங்க இருக்க முயற்சி பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் முன்னாலே இருக்க முயற்சி பண்ணணும். சரி ஐயா, ஒரு ஹவர் பேசுங்கன்னு சொன்னா 50 நிமிஷத்துல முடிச்சிடணும். 50 நிமிஷத்துல முடிச்சிடணும். ஒரு ஹவர் பேச சொன்ன இடத்துல 1.5 ஹவர் பேசக்கூடாது. போன கதை, வந்த கதை, உக்காந்த கதை, ஏஞ்ச கதையெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு குரூப் பிரிச்சுட்டு ஒரு பதில் சொல்லுன்னாங்க. எத்தனை பேர் ஒரு பதில் சொன்னீங்க? கதையெல்லாம் சொன்னீங்க இல்ல? நான் தட்டு நிறுத்தினா என் மேல கோச்சிக்கினீங்க. அதெல்லாம் கிட்ட 1986 எனக்கு தான் தெரியும். எனக்கு கொடுத்தான் தெரியும். நான் கொடுத்தா யூத் இது சண்டே ஸ்கூலுக்கு போனா காந்தம்மா பிஸ்கெட் கொடுப்பாங்க. நீ பிஸ்கெட்டுக்கு தான் போனேன். நான் வசனம் கேட்க போட்டேன்னா பாட்டு கத்துக்க போனேன். பிஸ்கெட்டுக்கு தான் போனேன். பிஸ்கெட்டுக்கு தான் போனேன். நீங்க கோச்சிக்கனா கூட சரி, பிரச்சனை இல்லை. எதுக்கு போனேன்? பிஸ்கெட்டுக்கு தான் போனேன். அவங்க பையன் பிரான்சிஸ், அவன் ஊழியக்காரங்க செத்துட்டாரு, பெங்களூர்ல வேலை செஞ்சிருந்தாரு. அவர் அம்மாக்கு சனிக்கிழமை ஆனா பிஸ்கட் எல்லாம் வாங்கி வந்து கொடுப்பாங்களா. இந்த அம்மா சண்டே ஸ்கூல் டீச்சரு. இவங்க என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு மடியில என்ன உட்கார வச்சுக்கின்னு ஒரு வசனம் சொல்லுன்னுவாங்க. கர்த்தர் நன்மைபராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லுவேன்னா, சொன்னதும் 2 வெண்ணெய் பிஸ்கெட் கொடுப்பாங்க. ஏன்டா சண்டே ஸ்கூலுக்கு போனேன்னா வெண்ணெய் பிஸ்கெட்டுக்காக போனேன். சத்தியம் இதுதான். எதுக்கு தான் போனேன்? வெண்ணெய் பிஸ்கெட்டுக்கு தான் போனேன். அவர் வெண்ணெய் பிஸ்கட்டும் கொடுத்தாரு, இது எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனா போனது என்னமோ எதுக்கு தான்? பிஸ்கெட், அதுக்கு தான். சரி, இப்போ நம்ம ஊழியத்துல நேரத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் ஃபெலோஷிப் நடத்துறவங்க, ஃபெலோஷிப் தலைவருங்கெல்லாம் இங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு வெள்ளடிச்சா சோறு போடுற ஒரே இடம் இங்குதான். ஐயா, டைம் 9:30னா 9:30, 10:30 மணிக்கு முடிக்கிறோம்னா முடிக்கிறோம். நம்பி என்கிட்ட என்ன கொடுக்கலாம்? மைக்க கொடுக்கலாம். நீ சொல்றதுக்கு 5 நிமிஷம் முன்னாலே நான் என்ன பண்ணிடுவேன்? முடிச்சிடுவேன்.
எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு 5 நிமிஷம் முன்னாலவே என்ன பண்ணிடுவேன். அப்ப உடனே இப்ப முடியும்னு சொல்லாதீங்க. இது வேற. இது என்ன, இது பைபிள் ஸ்டடி. இங்க என் மனசுல இருக்கிறதெல்லாம் கொற்ற வரலாம் விட மாட்டேன் நானு. உங்க சர்ச்சில் கூப்பிட்டீங்கன்னா சொல்றேன், மக்களுக்கு சலிச்சு போக கூடாது. நல்லா கேளுங்க, நம்ம பிரசங்கம் ஜனங்களுக்கு சலிப்பு உண்டாக்க கூடாது. ஐயோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது, அப்படின்னு சொல்லக்கூடாது. அடுத்து என்னத்துக்கு குத்துக்கிறாங்களோ அதை மட்டும் செய்யணும். உதாரணத்துக்கு காணிக்கைக்காக ஜெபம் பண்ண சொன்னா என்ன பண்ணணும்? மைக் குத்தாங்க, காணிக்கைக்காக ரெவரன் திருத்துவதாசையா ஜெபம் பண்ணாருன்னு வாங்கின உடனே சர்வ சிருஷ்டிக்கும் ஏஜம் நிறுத்து. உன்னை யார் பாட்டு பாட சொன்னாங்க? பாட்டு பிஷப் பாட போறாரு. யார் யார் நான் யாரோன்னு பாட போறாரு. உன்னை என்ன சொல்லிக்கிறாங்க? எதுக்கு? அன்புள்ள ஆண்டவரே, காலை தியானத்துக்காக நன்றி. 145 சங்கீதத்திலிருந்து என்னோடு பேசினதற்காக நன்றி. அதன் பிறகு கொடுத்த சுக்கு காப்பிக்காக நன்றி. பொங்கல் இது ஆயிரு, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். உனக்கு என்ன ஜெபம் பண்ண சொல்லிக்கிறாங்க? எதுக்கு மட்டும் ஜெபம் பண்ணணும்? டூயட் பாடக்கூடாதுங்க, டூயட் பாடக்கூடாது. நிறைய ஊழியத்துல நம்மளை கூப்பிட்டுட்டு, செய்திக்கு கூப்பிட்டு நம்ம முன்னால நிகழ்ச்சி எல்லாம் நடத்துவாங்க. இப்போ பாட்டு கொடுக்கலன்னா மணி ஐயா கோச்சுக்குவாரு. அவருக்கு பாட்டு கொடுக்கணும். மணி ஐயாக்கு என் முன்னால உற்சாகமா பாடணும்னு ஆசை. 1 அடி பாடுவார்னா 9 அடி பாடுவார் மணி ஐயா. ஏன்னா நான் என்ன இம்ப்ரெஸ் பண்றாராமா. நான் தான் கோபமா உக்காந்துக்கிறேன், எப்படா என்கிட்ட மைக்க கொடுப்பீங்கன்னு நான் உக்காந்துக்கிறேன். இவர் என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்ன பண்றாராம்? 10 அடி பாட்டு பாடுறாராம். அப்படி நான் இம்ப்ரெஸ் ஆயிடுவேன். ஏன்டா ஒத்துக்கணும் நம்ம அப்படின்னு தோணும். இல்ல, சலிப்பு ஏற்படக்கூடாது. காலத்தை சரியா கடைபிடிக்கணும். 5 நிமிஷத்துல கோடி ரூபாய் ஆசீர்வாதத்தை இழக்க நேரிடும். In 5 minutes, 5 நிமிஷத்துல பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும். குறித்த நேரத்துக்கு முன்னதாக 5 நிமிஷம் காணப்பட வேண்டும். அதுலயும் பாஸ்டர், இது எனக்கு சவால் தான் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 7:30 மணி, நான் நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வர்றதுக்கு 8 மணி ஆயிடுது. என்ன பண்றது? ஏன்னா நம்மளுக்கு முன்னால ஒருத்தர் குளிக்கணும், அவங்க ஒரு அவர் குளிக்கிறாங்க. சரி, 2வது பணம் ரொம்ப முக்கியம். வெரி 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 இம்பார்ட்டன்ட். நல்லா கேளுங்க. உன் பணத்தையே, நீ சம்பாரிச்ச பணத்தையே உனக்கு இஷ்டமா செலவிட உனக்கு அனுமதி இல்லை. நீ சம்பாரிச்ச பணத்தையே உனக்கு இஷ்டமா செலவிட அனுமதி இல்லை. இது நான் சம்பாரிச்சது இல்லை, ஒரு ஊழியக்காரர் எனக்கு கொடுத்தது. இந்த ஊழியத்தை பாராட்டி கொடுத்தது. அப்ப இந்த பணத்தை செலவிடும் பொழுது 2 மடங்கு நான் ஜாக்கிரதையாக்கும். ஏன்னா இதுக்காக நான் பிரயாசப்படல. பெயிண்ட் அடிச்சு நான் சம்பாதிக்கல, பார் பெண்டிங் பண்ணி நான் சம்பாதிக்கல. என் மீது இருக்கிற அன்பின் நிமித்தமா, மரியாதை நிமித்தமா இங்க இருக்கிற ஒரு ஊழியக்காரர் வந்து எனக்கு இதை குத்துக்கிறாரு. இதை செலவிடும் பொழுது இது கர்த்தருடைய பணம். 2 மடங்கு கவனமா நான் இதை செலவிட வேண்டும். சரி, கறிக்கடிக்கு போறேன், 250 ரூபாய் ஒரு கேஜி கறின்றான். நான் சிரிச்சுக்கினேன், அது எல்லாருக்கும், எனக்கு எவ்வளோன்னு கேட்குறேன். சார் ஒரு 220 குத்துரு சார். அது எனக்கு 3 நாள் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குது. 120 150 பாஸ்டருங்க வருவாங்க. எனக்கு 30 கேஜி வேணும். மாசம் மாசம் உங்ககிட்டயே தரேன், வாங்குறேன். அப்போ நான் சார் வந்து இப்படியே, சரி 200 ரூபாய் குத்துரு சார். சரி 180 போட்டுக்கேன்.
யார்கிட்ட? கறி கடைக்காரன். ஏன்? ஏன்னா இது நான் சம்பாரிச்சது இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, எழுது கணக்கு என்ன இப்போ? என்னது சொல்லுங்க, எழுது கணக்கு என்ன இப்போ? எழுதி எழுதி கணக்கு எழுதி இங்கோ இடிக்குது பத்தியா, இங்கோ இடிக்குது. என் ஸ்டாண்டர்டுக்கு அந்த நாத்தச்ச கறி கடை கிட்ட போறதே தப்பு, தெரியுமா? என் ஸ்டாண்டர்டுக்கு வழக்கமா கறி கடை கிட்ட என்ன வரும் சொல்லுங்க? வாடா வர்றதான் வரும். நாங்க போனதே தப்பு. அவன் கேட்டதுக்கு மேல 10 ரூபாய் குத்துட்டு வர்றதுதான் எனக்கு என்ன தன்மானம், கௌரவம். அவங்கிட்ட நின்னு 20 ரூபாய் கம்மி பண்ணுன்னு பேசி நிற்பேன். அதே நேரத்துல கறி வாங்க தெரிஞ்சவங்க ஒரு 4 பேர் வருவாங்க. அவங்க என்ன பார்க்கணும்னா, இவன் இப்படியா பட்டவனாக்காரன், கறி கடைக்காரங்கிட்ட 10 ரூபாய் கம்மி பண்ணுன்னு கெஞ்சுன்னுக்கிறானே. நான் கெஞ்சல, நான் சீமான். எந்த சீமான்? அந்த சீமான் இல்ல. நான் யாரு? மேனேஜர் இல்ல. ஐ எம் நாட் அ மேனேஜர், ஐ எம் அ ஸ்டீவர்ட். ஐ எம் அ ஸ்டீவர்ட். சரி, 20 ரூபாய் குறைச்சேன்ல, அப்ப 30 20 ரூபாய் 600 ரூபாய் கமிஷன் அடிச்சுட்டேன்னு நினைச்சுக்காதீங்க. 33 கேஜி கறி வாங்கின்னு வருவேன். எப்படி? 33 கிலோ வாங்கின 30 கிலோல 30 கிலோக்கான பணத்துல எவ்வளவு வாங்கின்னு வருவேன்? 33 கிலோ வாங்கின்னு வருவேன். ஏன்? அப்பதான் ஒரு எலும்பு போடுன்னு உட்காந்து கடிக்க முடியும் இல்ல, அப்பதான் இன்னும் கொஞ்சம் போடுன்னு கேட்க முடியும். 30 கிலோக்கான பட்ஜெட்ல 3 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கின்னு வர பாரு. நீ தான் யாரு? உக்ரானுக்காரன். நீ தான் உக்ரானுக்காரன். எல்லா கறி கடையில விலை ஏறிச்சான், அதனால 28 கேஜி தான் குத்தான் அப்படின்னு சொன்னா நீ மேனேஜர். 25 கேஜி தான் வாங்கிட்டு வந்தியானா நீ திருடன். முப்பது கேஜிக்கான பணத்தை வாங்கிட்டு நீ 25 கேஜி வாங்கிட்டு வந்து நீ வச்சியானா நீ திருடன். 30 கேஜி வாங்கிட்டு வந்தியானா மேனேஜர். 33 கேஜி வாங்கிட்டு வந்தியானா நீ யாரு? என்ன விட்டுருங்க, நீ யாரு? திருடனா, மேனேஜரா, உக்ரானுக்காரனா? என் ஊழியத்துக்கு இல்ல, உன் ஊழியத்துக்கு சொல்லு பதில. அவங்கவுங்க ஊழியத்துக்கு. எனக்கு பதில் வேணா, ஆண்டவருக்கு நீ பதில் சொல்லணும். ஆண்டவருக்கு நீ பதில் சொல்லணும். உங்ககிட்ட குத்துக்கிற பணத்துக்கு ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். அவர்கிட்ட போய் கணக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறப்போ கணக்கு புஸ்தகத்தோட போய் நிக்க போறோம். பைபிள் எல்லாம் யாரும் எத்தனை போறது இல்லை, அவரே தான் பைபிள். நியாய தீர்ப்பின் நாளிலே நம்மளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஆனா கணக்கு புஸ்தகம் வச்சு நின்னுப்போம். ஏன்னா எவனிடத்தில் கொஞ்சம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில், எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் உனக்கு கொடுக்கப்பட்டதிடத்திலிருந்து கேட்கப்படும். இப்ப இது ஃபுல்லா பில்லு வச்சுங்கிற, ஒரு பில்லு போட்ட சிமெண்ட் 330 ரூபாய் மார்க்கெட்ல 100 மூட்டை சிமெண்ட் வாங்கின. கடைக்காரன் கேட்கறான், சார் பில்லு எவ்வளவுக்கு போட்டோம்? நான் கேட்கறேன், பில்லு எவ்வளவுக்கு போட்டோம்? எவ்வளவுப்பா சிமெண்ட்? 330 ரூபாய். அவ்வளோத்துக்கே போடுப்பா. இல்லை சார், சிலர் 360 கேட்குவாங்க, ஒரு 50க்கு கேட்குவாங்க. நீ என்ன சொல்ற? உன் பில்லே எனக்கு வேணா போடான்ட்டு வந்துடுறது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன்,
எங்க தப்பு நடக்கு தெரியுமா? எங்க தப்பு நடக்கு தெரியுமா? பில்லு போடுற இடத்துல தான். பில்லு போற இடத்துல தான் தவறு நடக்கு. அப்ப கணக்கே காட்டக்கூடாதா? கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பா காட்டணும். கவர்மெண்ட் காட்டுறதுக்கு முன்னால கர்த்தருக்கு காட்டணும். என் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் ஒரு 50 கோடி என்கிட்ட குத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பில்லுக்குது எப்படியோ மேக்கப் பண்ணி 50 கோடி கணக்கு எழுதிட்டேன். இது டூப்ளிகேட் தான். ஒரிஜினல் பில் அவர்கிட்ட இருக்குது. இதே மாதிரி ஒரு புக் அவர் வச்சுக்கிறாரு. நான் போய் கணக்கு ஒப்பிக்கிறப்போ நான் இதை திறந்து இப்படி பிரிச்ச உடனே அவர்கிட்ட இருக்கிற புக்கை திறந்து பிரிக்கிறாரு. யாரு? திட்டுதாஸ் வந்துக்கிறானா? வா 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 சொல்லுப்பா, உன் ஃபர்ஸ்ட் பேஜ் படி. 1999 ஊழியத்துக்கு வந்த 2000வது வருஷத்தின் கணக்கு வழக்கு படி. ஆண்டவரே, சம்பளம் பைபிள் ஸ்கூலுக்கு எவ்வளவு டோட்டல் வருது? 1,05,000 ரூபாய் இல்லையே, 65 தான் வருது. மகனே, அப்ப 40,000 திருடிக்கிற. 2000த்துல 40,000 நோட் போட்டுக்கப்பா. நெக்ஸ்ட் 2001 எவ்வளவு வருது உன் கணக்கு? 1,25,000 ஆண்டு இல்லையே, 70 தான் செலவு பண்ணிக்கிறிய. அங்க ஒரு 45 போட்டுக்கிற. போட்டு 45 போடு. ஏன் புக்குக்கும் அவர் புக்குக்கும் என்ன வந்துச்சு? டிஃபரன்ஸ் வந்துச்சு டேலியாவில். சரி, போனா போட்டன்னு பரலோகத்துல சேர்த்துக்கினாரு. பார்த்தா நான் 25 கோடியில 15 கோடி ஃப்ராடு பண்ணிட்டுக்கிறேன். 10 கோடி தான் செலவு பண்ணிக்கிறேன். 15 கோடி ஃப்ராடு பண்ண. அங்க கேலரியில கோணி போய் போட்டுக்குது. அதுதான் இடம். அங்க போய் உக்காந்திக்க போறாரு. பரலோகத்துல சேர்த்துக்கிறாரு. எங்க கொடுக்குறாரு இடம்? கேலரியில. கேலரினா தெரிதா உங்களுக்கு? புரியாது. டார்மெட்ரியில வீடு கொடுக்குறாரு. 40 பேர் கூட சேர்ந்து படுத்துக்கோணும். இப்போ இன்னொரு கணக்கு வருது. ஆமாண்டவரே, நீங்க 25 கோடி கொடுத்தீங்க. ஒரு 1 கோடி அளவுக்கு என் வாழ்நாள் எல்லாம் கொஞ்சம் அப்படி ஆயிடுச்சு. 24 கோடி நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல வேண்டியது இல்லை. ஆமா ஆமா, கொஞ்சம் ஃப்ராடு பண்ணேன், பரவாயில்ல, ஒரு 90% பரவாயில்ல. ஓகே, இந்த இங்க ஒரு ரூமுக்கு இங்க போய்க்க. ஓ, அதாங்க போட்டுக்கிறோம் பாரு, பார்த்துக்க கணக்கு. நம்ம கிட்ட என்ன நோண்டினாலும் ஒன்றும் இல்லை, ஒதுர்னா கூட ஒன்றும் கிடைக்காது. வயிற்றுல கனம் இல்லை, வெடிக்கு பயம் இல்லை. நீ சோறு போட்ட சாப்பிட்டேன், ட்ரெஸ்ஸு குத்த போட்டுக்கினேன், வண்டி குத்த ஓடினேன், எனக்குன்னு பொண்டாட்டி பிள்ளைங்களுக்குன்னு சொத்து சேர்த்து வைக்கல, நான் ஃப்ராடு பண்ணல, நான் ஏமாத்தல, நம்ம லைஃப் கிளியர் அப்படின்ன உடனே போ கெஸ்ட் ரூமுக்கு போ. கெஸ்ட் ரூமுக்கு போய் ஏசி எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். அங்க ஏமாத்தவே முடியாது. யார்கிட்ட? நீ இன்னும் தப்பு கணக்கு போட்டு வச்சிருந்தாலும் அப்படியே வெளிப்படுத்தி காமிச்சிருவாரு. பணம் அப்படி போடுங்க. முக்கியமான ஒண்ணுக்கு இது 3வது. அது என்ன சொல்லுங்க? டேலண்ட். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, பாட்டு பாடுற தாளந்து ஆண்டவர் ஒண்ணு குத்தாருன்னு வச்சுக்க. பாட்டு பாடுற தாளந்து ஆண்டவர் ஒண்ணு குத்துக்கிறாரு. சர்ச்சில் நீ தான் பாட்டு பாடுற ஆளு. சர்ச்சில் நீ தான் பாட்டு பாடுற ஆளு. முறை ஒரு தனி பாடல் பாடிட்டு கீழே இறங்கி வந்தவொடனே ஜனங்க வாய் வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டாங்க. பிரதர், சூப்பரா பாடுற பிரதர், உன்ன மாதிரி இந்த சர்ச்சில் பாட்டு பாடுறதுக்கு ஆளே இல்லை சொல்றாங்களா? பாஸ்டரும் என்ன பண்றாரு? இந்த தம்பி நல்லா பாட்டு பாடுறாரு, தம்பி நாளையில இருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து வர்ஷிப் நீங்க நடத்துங்க அப்படின்ன உடனே ஒரு 3 வாரம் கரெக்ட் டைமுக்கு வருவாரு. 4வது வாரம் காலை ஒரு லேட்டா வருவார். ஏன்னா காத்துன்னு கட்டும் சொன்னோம். இப்போ நம்ம போனா தான் ஆராதனாங்க அப்படின்ட்டு நீ நின்னியானா, வேணுன்னே லேட் பண்ணியானா, பாட தெரிதோ இல்லையோ, கழுதைங்களையும் குதிரைங்களையும் காக்காங்களையும் கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்திடுவாரு. அப்புறம் முண்டி அடிச்சா கூட பழைய இடத்துக்கு உன்னால வரவே முடியாது. யூ கேன் நெவர் கம் டு யுவர் ஓல்டு பிளேஸ். கீபோர்டு வாசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி,
பேட் வாசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பிஏ சிஸ்டம் ஆப்ரேட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, எந்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் சரி, அத்தை நீங்க எப்படி செய்யணும்? உக்ரானத்தோட செய்யணும். செய்யலன்னா உன் ஸ்தானத்துல ஆண்டவர் 4 பேரை எழும்ப பண்ணுவார். அந்த 4 பேரும் ஆயுதம் அணிந்தவன் போல உக்காந்திக்குவானுங்க. திரும்பி உனக்கு வாய்ப்பே கிடைக்காது. திரும்பி உனக்கு வாய்ப்பே கிடைக்காது. தாளந்துகளை உதாசனம் பண்ண அற்புதமா ஆண்டவர் ரோமை சொன்னார். ஒரு இடத்துல மைனான்னு சொன்னார், இன்னொரு இடத்துல பணம்னு சொன்னார். பட் இன்னொரு இடத்துல அதே ஓமைய தாளந்துன்னு சொன்னார். ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு தாளந்து அப்படிங்கிறது திரவியம் கூட. தாளந்து கூட எதுக்கு பொருத்தமானது? திரவியம், எண்ணெய், ஆயில், திரவியம். தாளந்து என்பது ஊழியத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிற வரம் கூட. இன்னைக்கு ஐயா சொன்னார் இல்ல, ஆரம்பத்துல தாழ்மையா இருப்ப நீ. உன் தாழ்மையை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டு பாரு, உயர்த்திட்டு பாரு. பெருமை வந்துடும். பெருமை வந்ததும் அது எப்படித்தான் உள்ள வந்துச்சுன்னு உனக்கே தெரியாது. யூ வில் ஸ்டார்ட் ஆப்ரேட்டிங் இன் ப்ரைட். பெருமையிலே செயல்பட ஆரம்பிப்பாய். பெருமையிலே செயல்பட ஆரம்பிப்பாய். கொடுத்ததும் உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். எடுத்துக்கொள்ளப்படும். எப்படி உள்ள வந்துச்சுன்னு தெரியாது இல்ல, அதே மாதிரி வெளியே போறதும் உனக்கு தெரியாது. அது உன்னை விட்டு எப்படி போச்சுன்னு உனக்கு தெரியாத போயிடும். ஆகவே கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை கர்த்தருக்காய் பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. ஒருத்தருக்கும் ஒரு தாளந்து இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்து இருக்கிறது. இந்த தாளந்த பெருக்கணும். நீ இது அழகா பவுல் கொஞ்சம் மாத்தி சொன்னாரு. மூப்பராகிய சங்கத்தார் உன் மீது கைகளை வைத்த போது நீ பெற்றுக்கொண்ட வரத்தை குறித்து சொல்லுங்க. என்னத்த? வரம், தாளந்து, திரவியம், மைனாஸ், துட்டு, மைனாக்கள், இது எல்லாம் ஒண்ணுதான். மூப்பராகிய சங்கத்தார் உன் மீது கைகளை வைத்த போது நீ பெற்றுக்கொண்ட வரத்தை குறித்து ஆசதியாயிராத. அத என்ன பண்ணு? அனல் மூட்டி எழுப்பு. சோம்பேறி தனத்துல ஊழியம் பண்ணாத. சோம்பர் கையில வேலை செய்யாத. எப்படி செய்ய? சுறுசுறுப்பா நோஞ்ச மாதிரி நடக்காத. அவங்க பாட்டு விசில் வச்சு நிற்பாங்க, உன் பாட்டுக்கு மாட்டு மேல மழை ஊந்த மாதிரி. எதுக்கு அந்த நட ஸ்ட்ரெச்சர்ல தூக்கின்னு போவா உன்ன? எதுக்கு அந்த நடன்ற? நான் ஆக்டிவ். பார்த்தா அவனை நோஞ்ச மாதிரி யாரும் சொல்லக்கூடாது. சிலர் எப்படி தருமா, ஐயோ ஒரே இடுப்பு நோப்பா, என்னால முடியல, பொறுத்து பாப்பேன், ஏன் வந்தேன்னு கேட்பேன். 1 மாசம் ஒண்ணு கண்டுக்க மாட்டேன். அடுத்த மாசம் அதே நீ ஆக்டிங் ரிப்பீட் குத்தியானோ கண்டிப்பா இடுப்பு நோய் வீட்டுல இருக்கிறப்ப தானே வந்துச்சு, ஏன் வந்த, ஓய்வு எடுத்துக்கூடாதான்னு கேட்பேன். திருப்பி நான் அடுத்த மாசம் வந்து இடுப்பு மேல கை வச்சானா அடுத்த மாசம் வராதான்னுடுவேன். நீ வந்தா எனக்கு பாரம், கஷ்டம். தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இங்க வர்றத பத்தி நான் பேசல, தப்பா புரிஞ்சுக்காதீங்க என் செய்திய. நான் எதை பத்தி பேசினுக்கிறேன்? தாளந்துகள் பத்தி. சபையில உன்னுடைய ஊழியமானது சோம்பர் கையில இருக்கக்கூடாது. எப்ப பாரு தலைநோவு பாட்டு பாடக்கூடாது. எப்ப பாரு இடுப்பு நோவு பாட்டு. எப்போ ஒரு முறை பாடணும் அத்த, எப்போ ஒரு முறை தலைநோவுது எனக்கு இன்னும். எப்ப பாரு தலைநோவுதுன்னு தூக்கின்னு போய் நிமான்ஸ்ல தள்ளுருவாங்க. இல்லைன்னா சென்னையில இருக்குத என்னது தலைநோவுக்கு ஒரு இடங்குது. அதான்
கீழ்பாக்கம், அது சொல்லுங்க. எங்க ஊர்ல நிமான்ஸ், உங்க ஊர்ல எங்க? கீழ்பாக்கம். பஸ் ரூட் நம்பர் என்னயா? 10. 10ல ஏத்திடுவாங்க. கீழ்பாக்கத்துக்கு தான் ஒண்ணு அம்பணும். வரத்தை குறித்து எப்படி இருக்காத? அசதியா இருக்காத. மாறாகாத்த என்ன பண்ணு? அனல் மூட்டி. இன்னொன்னு சொல்லட்டுமா? ஆக்ட் கொடுக்காத. எப்படி சொல்லுங்க? சொல்லுங்க. ஆக்ட் கொடுக்காது. வேலை செய்கிறவங்களுக்கும் வேலை செய்யற மாதிரி நடிக்கிறவங்களுக்கும் இமயமலை அளவுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ மேனேஜரா நான் என்ன நினைச்சுக்கன்னா, நானே ஒரே நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருவேன். ஆனா நான் மேனேஜர் இல்ல. நான் யாரு? நீ தொடர்பத்தை இப்படி பிடிக்கிறப்ப இவன் நடிக்கிறான்னு தெரியும் எனக்கு. எப்படி தொடர்பத்தை நான் ஆண் என்றோ பெண் என்றோ சொல்ல மாட்டேன். ரைட்டா? ஒருத்தர் பர்சன் நேம்டு எக்ஸ், இப்போ ஆளுக்கு ஒரு வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டோமா, அந்த பர்சன் நேம்டு எக்ஸ் பெருக்குறாங்க. எப்படி தெரியுமா? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி அந்த பக்கம் நான் பார்த்தா அப்பவும் பெருக்கின்னு இருக்கிறாங்க. அங்கேயே பக்கத்து டேபிள் இல்ல, ஏற்கனவே எங்க பசங்களை வச்சு தொச்ச டேபிள் அது. அவங்களுக்கு தெரியாது நான் ஏற்கனவே பெருக்கி தொச்சிட்டேன்னு. ஜாஸ்டா வந்து தொச்சிட்டு போயிட்டான். தொச்ச டேபிள பெருக்கின்னுக்குறாங்க. அதுவும் நான் பாக்குறேன்னா இல்லையான்னு பார்த்து பெருக்கின்னுக்குறாங்க. நான் பார்க்காத மாதிரி பார்க்கவன் தெரியுமா உங்களுக்கு? நான் பாக்குறதே உனக்கு தெரியாது. நான் பார்க்காத மாதிரி நான் இப்படி பார்த்துட்டு நடிக்கிறேன். நடி என் எதிர்க்க உக்காந்துக்கிறவங்கள மூஞ்ச வச்சுக்கின்னு உன்னை பார்க்க வேணாம். நான் தெரியுமா உனக்கு? உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நான் திரும்பி பார்க்க வேண்டியதே இல்ல. எதிர்க்க முத்து பாப்பா பேசினுக்கிறான்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட முத்து மூஞ்ச வச்சுக்கின்னு பின்னால ஜெயக்குமார் போறான்னு கண்டுபிடிச்சிடணும் நாம. ஆமாயா, 5 சவரங்களை காத்தாரு எனக்கு குத்துக்கிறாரு. உலக மகா ஞானிகள். சத்தியமா சொல்றேன், அந்த ஆண்டவர் எனக்கு இந்த 5 பேரை வச்சு பாடம் சொல்லி கொடுத்த. டேய், பாஸ்டர்களை கூப்பிட்டு வச்சா நீ இப்படி பேசினுக்கிற, உனக்கு 5 பேரை நான் அனுப்புறேன்டா. அந்த 5 பேரை உன்னை கடைஞ்சு எடுப்பானுங்கடான்னு என்ன கடைஞ்சு எடுக்கிறானுங்க. சோத்திர ஆண்டவரே. ஆனா உண்மையாக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அறிவாளிகளை வழி நடத்துறது சுலபம், அதுல ஒரு பெருமையும் இல்ல. ஆனா எனக்கு வாய்த்திருக்கிற இந்த 5 பேர்ல ஒருத்தனை பாஸ்டர் பண்ணிட்டேன்னா என்ன மாதிரி உக்ரான ஒழி அந்த உலகத்துல எவனுமே இல்ல. சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். ஷோர் ஐயா, ஒருத்தன் ஆயிட்டான்னா போதும். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே 1வது பாஸ்டர் ஆயிட்டோம், 5ல 1வது ஆயிட்டோம் ஆண்டவரே. 5 ஆகும், அது வேற விஷயம். சொல்றேன் 1வது ஆகட்டும் ஆண்டவரே. ஏன்னா நம்ம வேலை செய்யறப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா எழுதுறாரு. அப்ப எபேசியர்ல புருஷனை பத்தி எழுதிட்டார், மனைவி பத்தி எழுதிட்டார், பிள்ளைகளை பத்தி எழுதிட்டாரு. கடைசியா வேலைக்காரர்களை பத்தி எழுதுற ஒரு வார்த்தை சொன்னாரு, எஜமான் பார்க்கும்படி நீ பார்வைக்கு நான் பார்த்துன்னுக்கிறேன், என்ன பண்ணு, எனக்கு செய்யறதான்னு நினைச்சுக்கின்னு வேலையை செய்யணும். ஓகே, இப்போ இந்த 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 தாளந்து வேலை செய்யற விஷயம் இருக்குது பாரு, அத சோம்பர் கையில செய்யக்கூடாது. மாறாக எப்படி செய்யணும்? உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள், அப்படி நான் ஒரு நாளும் பிரசங்கம் பண்ண மாட்டேன். உதாரணத்துக்கு இப்படி நான் மாறுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய ப்ரீச்சிங் ஸ்டைல் மாறுகிறது. எப்படி? அன்புள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. வேத பாடமாக இன்றைக்கு
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-13 வரை வாசிக்க கேட்டோம். அந்த பகுதியிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நாம் நடக்க வேண்டிய வழிகளை சொல்லுகிறார். அதை மீறாமல் மாற்றாமல் கடவுளுக்கு பிரயோஜனமாக நடந்து கொண்டு அவருடைய வழிகளிலே இருப்போமாகன்னு என் பிரசங்கத்தை மாத்தனா அடுத்த மாசம் இங்க ஒண்ணு கூட இருக்காது. இது எங்க ஊர்லயே கிடைக்குதுடா, நான் இங்க வரணும் கேப்பீங்களா மாட்டீங்களா? ஒரு மாசம் நான் சோம்பர் கையோட ஊழியம் பண்ணிட்டேன்னா பாதி பேர் நின்னுடுவீங்க. கரெக்டா? ஒரு மாசம் ஏனோ தானோன்னு நான் ஊழியம் பண்ணிட்டேன்னா ஒரு பாதி நின்னுடும். அப்போ ஒரு மாசம் கூட, ஒரு செஷன் கூட, ஒரு பகுதி கூட நான் சோம்பர் கையில என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. 1008 பலவீனம் சரீரத்துல இருந்தாலும் சரி, பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு வந்து இங்க நின்று இருந்தா கூட சரி, ஒண்ணுமே நடக்காத மாதிரி. தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க சும்மா. இது எல்லாத்துக்கும் கணக்கு ஒப்புவிக்கணும். குறைஞ்ச இன்புட், மேக்சிமம் அவுட்புட். அப்பதான் யூ ஆர் எஃபிஷியன்ட். விஞ்ஞானத்துல, சயின்ஸ்ல எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுவாங்க. இவ்வளோ இன்புட்டுக்கு இவ்வளோ அவுட்புட் வந்துக்குது, அது ரேஷியோ. உதாரணத்துக்கு 1 லிட்டர் பெட்ரோல் போட்டோம், நல்ல எஃபிஷியன்ட் என்ஜின்னா 60 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கணும். 20 தான் கொடுக்குதுன்னா என்ன அர்த்தம்? நீ 10 தான் கொடுக்குற, உன்னை என்ன பண்றது? 60க்கு வாங்கி சாப்பிட்டு 10 வேலை செய்யற உன்னை என்ன பண்றது? காயலங்கடைக்கு தான் போடணும். நீ சால்வேஜ், நீ வேஸ்டேஜ், நீ ஒன்னுத்துக்கும் உதவல, ஸ்கிராப் நீ. ஆனா என்ன ஒண்ணுன்னா, ஸ்கிராப்லயே நீ இவ்வளவு ஆட்டம் ஆடுறிய, ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ்ல இருந்தப்ப என்னன்னு ஆட்டம் ஆடணியோ, ஏன் சும்மா என்கிட்ட மாட்டிக்கிற? ரைட். இந்த ஸ்டீவர்ட்ஷிப்ல, உக்கரான ஊழியத்துல ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னால சுத்த மனசாட்சியோட, கிளியர் கான்சியஸோட ஊழியத்தை பார்வைக்கு செய்யாம ஆண்டவருக்கு செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க அற்புதமான ஒரு உதாரணம் சொன்னாரு. பலமுறை நான் இதை யோசித்திருக்கிறேன். நீ ஆண்டவருடைய முகத்தை பார்த்தியானா ஒரு கை வேலை செய்யும். தப்பு எங்க ஆயிடுச்சு தெரியுமா? ஒரு வசனம் வேற இதுக்கு தாவீதுன்றவன் சொல்லி விட்டு போட்டான். என்னன்னு? வேலைக்காரனின் கண்கள், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரனின் கண்கள் தங்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையிலே எங்கள் கண்கள் உண்மையே இத்த புடிச்சுக்கணும். அவனே தான் சொன்னான் இன்னொரு இடத்துல, உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே. அத விட்டோம். மூஞ்சில என்ன கிடைக்கும்? கையில தான் கிடைக்கும். ஆனா மூஞ்சில தான் எல்லாம் கிடைக்கும், மொத்தம் கிடைக்கும், ஃபுல் அங்கதான் இல்ல. இப்போ வியாழக்கிழமை 2 மணிக்கு இங்க இருந்து போய் 4 மணிக்கு ட்ரெயின் ஏறி 8:30 மணிக்கு உங்க வீட்டுக்குள்ள போறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? எங்க வீட்டுக்காரம்மா தேடுறீங்களா இல்லையா? என் வாயில எதுவும் வந்துடக்கூடாது. தேடுறீங்களா இல்லையா? தேடலன்னா சென்டர்ல இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு அர்த்தம். அப்பதான் தேட மாட்டேன். அத்தையே தேடுறியானா நீ கரெக்ட் ஆளுன்னு அர்த்தம். கர்த்தாவே, இந்த பரிசுத்தவான்களிடத்திலிருந்து இந்த பொல்லாங்கனை காப்பாற்றும் இயேசுவின் நாமத்திலே பிதாவே. வேற எப்படி நான் ஜெபம் பண்றோம்? அவள் முகத்தை பார்க்கிற வரையிலும் இல்ல, அதை பார்த்துட்டு ஒண்ணு சந்தோஷம். வண்டியா நம்ம அந்த வண்டியால எவ்வளவு விஷயம் அது. ஒன்னு ஆர்வமா எதிர்பார்த்துங்கிற வண்டியா 3 நாள் நிம்மதியா இருந்துச்சு, வந்துட்டாண்டா
அந்த- அந்த முகத்தை பார்த்ததும் என்ன வந்துருச்சு? ஒரு மகிழ்ச்சி. இல்ல? நம்ம தானே? இதுதான் உறவு, ரிலேஷன்ஷிப். அதான். அப்போ ஆண்டவர் மூஞ்ச பார்த்தா, அவர் முகத்தை பார்த்துட்டா, வாட் எல்ஸ் யூ வாண்ட்? அவர் முகத்தை கண்ட பிறகு வேற என்ன வேண்டும்? வேற என்ன வேண்டும்? உங்களுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுகிறேன் கர்த்தாவே. தாவீதோட பிரேயர். சரி, ஏன் இன்னைக்கு இத அப்படின்னு கேட்டா, கொஞ்ச நாளா எனக்குள்ள ஒரு ஒரு ஏவுதல். என்ன அந்த ஏவுதல்னா, இந்த உக்ரான ஊழியத்துல எங்கேயோ நம்ம தவறிட்டோம் போல இருக்குது. அதனால தான் இன்னும் நான் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெறல. ஆண்டவருடைய கையை பார்த்துட்டோம் போல இருக்குது. அவருடைய முகத்தை பார்க்க அவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஜஸ்ட் wanted to love you Lord. நான் நேசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் கொடுத்த கிருபை இந்த ஊழியம். நேரத்திலும் பணத்திலும் தாளந்திலும் அவருக்கு உண்மையா இருப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.